Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 5 that is continuity and differentiability அப்படிங்கற chapter. அதான் நமக்கு chapter 5 ஆ இருக்கு. அந்த chapterோட பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம், ரைட்? ஸோ சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்டு டிஃபரன்சியபிலிட்டி இந்த வீடியோவில் இருந்து அந்த செக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் மீன் பை கண்டினியூட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி லிமிட்ஸ் கான்செப்டில் நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. லிமிட்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் ஒரு சர்டைன் ஸ்டேஜ் ஒரு ஃபங்க்ஷன் எந்த வேல்யூவை நோக்கி அப்ரோச் ஆகுதோ தட் இஸ் தி லிமிட், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/x இதோட வேல்யூ when x tends to இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸுக்கு 1 கொடுத்தா என்ன ஆகும்? 1/1 which is 1. 2 கொடுத்தீங்கன்னா 1/2 which is 0.5. 3 கொடுத்தீங்கன்னா 1/3 which is 0.33, ரைட்? 4 கொடுத்தா 1/4 which is 0.25. 5 கொடுத்தீங்கன்னா 1/5 0.20 அப்படியே போயிட்டே இருக்குமா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஒரு 10 கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்? 1/10 கொடுத்தீங்கன்னா 0.01, ரைட்? ஸோ அடுத்து 0.10. நெக்ஸ்ட் இப்போ 1/100 கொடுக்குறீங்க, அப்போ என்ன ஆகும்? 0.001 அப்படின்னு வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் 0.01. ஸோ 0.001 அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போ நான் இங்கே எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது? இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அந்த மோர் ஓவர் எதை நோக்கி போகுது? 0 நோக்கி போகுது. இப்போ நான் எக்ஸ் வேல்யூ ஒரு 1000000 எத்தனை கொடுக்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு இதோட ஆன்சர் என்ன வரும்? 0.00001 அந்த மாதிரி வரும், ரைட்? ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண இதோட வேல்யூ, அதாவது அவுட்புட் ஃபங்க்ஷனோட அவுட்புட் நமக்கு எங்கே போகுது? 0 நோக்கி போகுது. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/xோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருப்போம்? 0. இதுதான் நம்ம பேசிக்காக லிமிட் அப்படிங்கிறது. இதோட டயக்ராம் எல்லாம் நம்ம வந்து லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம், ரைட்? இப்போ கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கண்டினியூஸ்னால் என்ன பேர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக நம்ம ஒரு ப்ராசஸை பண்ணிகிட்ருக்கோன்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு டயக்ராமேட்டிக் அப்ரோச்சில் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். இப்போ ஒரு டயக்ராம் இருக்குது, இப்படி இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது எப்போ கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா வித்தவுட் ஹேவிங் எனி பிரேக்கேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ஒரு பேரபோலா வரைகிறேன்னு வைங்க. ஸோ இந்த பேரபோலால நான் என் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து என் பண்ணுற வரைக்கும் வித்தவுட் லிஃப்டிங் மை பென் ஆர் பேப்பர், ஓகே, பென்னையோ இல்லை பேப்பரையோ நான் லிஃப்ட் பண்ணாமல் ஒரு கிராஃபை வரைய முடிஞ்சதுன்னா, இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கேருந்து இப்படியே வந்து இந்த எண்டு வரைக்கும் போயிருக்கேன். அப்போ என்னோட பெண்ணை நான் லிஃப்ட் பண்ணாமலே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படிங்கிறதோட கான்செப்ட், ரைட்? இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம வரைகிறோன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரெயிட் லைன்னா என்ன? பாசிங் த்ரூ தி ஆர்ஜினா நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை என்னால் வரைய முடியுது. ஆர்ஜினோ இல்லை வாட் எவர் இட் இஸ், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்? இப்போ என்னால் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பென் எடுக்காமல் இல்லை கையை எடுக்காமல் வரைய முடியுமா? எஸ் வி கேன் டூ. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே எண்டு வரைக்கும் போகலாம். அப்போ தே ஆர் கண்டினியூஸ், ரைட்? இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அடுத்து மாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருப்போம். மாட்லஸ் எக்ஸ்னா என்ன? வி கிராஃப் இப்படி வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் என்ன? கண்டினியூஸ் வித்தவுட் லிஃப்டிங் அவர் பென் அண்ட் பேப்பர். இது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் அப்ரோச்சை வச்சு கண்டினியூஸ் பேசுறது. இப்போ கண்டினியூஸ் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க? ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நான் வரைகிறேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0ங்கிற பாயிண்டில் ஆன்சர் எனக்கு 1 ஆகும், இப்படி வருது ஸ்ட்ரைட் லைன். 1ங்கிற பாயிண்ட் 0ங்கிற நெகட்டிவ் சைடு எல்லாம் -1 ஆகும் ஆன்சர். அட் தி பாயிண்ட் 0வில் மட்டும் எனக்கு 0வா ஆன்சர் வருதுன்னு வைங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஓப்பனில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா தே ஆர் நாட் இன்க்ளூடட். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலி இதோட ஃபங்க்ஷனோட கிராஃப் என்னன்னா f(x) = -1 when x less than 0 +1 when x or 0 when x = 0. So 0 when x = 0 +1 when x greater than 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0வை தாண்டி பெருசாக இருக்க வேல்யூக்கெலாம் ஃபங்க்ஷனோட ஆன்சர் 1. அப்போ இந்த பக்கம் இருக்க எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்ன? 1. அதுதான் நான் இங்கே மேலே வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி 0 விட லெஸ்ஸாக இருக்கும்போது ஆன்சர் எனக்கு என்ன? -1. இங்கே -1 இங்கே +1 அட் தி பாயிண்ட் 0வில் மட்டும் 0. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறேன். இப்போ இது கண்டினியூஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இப்போ டயக்ராமேட்டிக் அப்ரோச் படியே நம்ம பார்த்தீங்கனாலே இது கண்டினியூஸ் இல்லைன்னு தெரியுது, ரைட்? எந்த இடத்துலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? இப்போ வித்தவுட் லிஃப்டிங் மை பென் அண்ட் பேப்பர் என்னால் வரைய முடியுதா பாருங்கள். இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இது வரைக்கும் வரேன். அப்போ இது வரைக்கும் என்னால் கையெடுக்காமல் வரைய முடியுது. இந்த இடத்துல மட்டும் என்ன ஆகுது? இங்கே ஒரு ஜம்ப் ஆகுது. இங்கேருந்து அகைன் எனக்கு இங்கே ஒரு ஜம்ப் ஆகி இங்கேருந்து எனக்கு without lifting my pen and paper வரைய முடியுது. அப்போ இந்த போர்ஷனில் இட் இஸ் கண்டினியூஸ். சிமிலர்லி இந்த போர்ஷனில் இட் இஸ் கண்டினியூஸ். ஒன்லி எங்கே பிரேக் ஆகுது? அட் தி பாயிண்ட் 0வில் மட்டும் இட் பிரேக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டினியூட்டியோட
function, right? That is discontinuous oda form, right? In the signum function discontinuous எந்த இடத்துல அப்படினு பாத்தீங்கன்னா only at the point 0 ல மட்டும் தான். ஏனா 0 ஓட left sideல வேற ஒரு function ஆவும் 0 ஓட right sideல ஒரு function ஆவும் at the point 0 ல ஒரு function ஆவும் இருக்கும். அப்ப மூணு விதமா இருக்குறதுனால 0 ல it is not continuous. Okay, so that's all for this basics. Okay, இதுதான் நமக்கு பேசிக்கா continuity அப்படினா என்ன diagrammatic approach பொறுத்து. ஓகே, இப்போ ஃபார்முலா டெஃபினிஷன் படி continuity எப்படி செக் பண்றது? மூணு விதமா செக் பண்ணுவீங்க. ஓகே, சோ அந்த மூணு ஃபார்முலா இருக்கு एक्चुअली நம்ம continuity செக் பண்றதுக்கு. அந்த மூணு ஃபார்முலாவை தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினா limit extends to c f of x equal to f of c. Let c be any real number. ஏதோ ஒரு ரியல் நம்பருக்கு இத நம்ம எழுதுறோம் அப்படினா limit extends to c f of x equal to f of c. இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா every polynomial. Okay, so every polynomials use பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. and then trigonometric function, right? so trigonometric function னா sin cos tan இந்த மாதிரி functions, இந்த மாதிரி logarithmic function, இந்த எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா. அதாவது இது எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படினா function வந்து நமக்கு ஸ்ப்ளிட்டே ஆகல அப்படினா function doesn't splits அப்படி இருந்துச்சுனா we can use this direct formula. Okay, அப்ப doesn't split னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பிரேக் ஆயிருக்கு, ஸ்ப்ளிட் ஆகுது, ரைட்? at the point 0 ல மூணா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கப்ப நம்ம என்ன பண்ண கூடாது? இதை யூஸ் பண்ண கூடாது. இந்த ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆகறப்ப நம்ம அதை யூஸ் பண்ண கூடாது. ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆகல அப்படினா we can use this formula directly, right? இத தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். and இந்த ஃபார்முலா, சோ இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. limit extends to c f of x equal to f of c. அதாவது f of x இருக்குல ஃபங்க்ஷன், அதுக்கு நான் லிமிட் x வந்து c ஏதோ ஒரு நம்பருக்கு அப்ரோச் பண்றது அந்த நம்பரோட ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா தட் இஸ் கண்டினியூஸ். அதுதான் அங்க சொல்றாங்க. ஓகே, சோ இதே நம்ம டயகிராமேட்டிக்கா பேசலாம், பட் ரொம்ப லென்த்தியா எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் ஐ அம் லீவிங் as it is. then second one என்ன அப்படினா limit extends to c minus f of x is equal to limit extends to c plus f of x equal to f of c அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் கண்டிஷன். அப்ப இங்க c மைனஸ்னா என்னன்னா அந்த cங்கிற பாயிண்ட மைனஸ்னா லெஃப்ட் சைடுல அப்ரோச் பண்றோம் அப்படினு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல எங்கயோ c அப்படினு ஒரு பாயிண்ட் இருக்குனா இந்த c ஓட ஃபங்க்ஷனை லெஃப்ட் சைடுல அப்ரோச் பண்றது c மைனஸ். ஓகே, அதே c ஐ ரைட் சைடுல அப்ரோச் பண்ணீங்கன்னா c பிளஸ். ஓகே, சோ இப்போ இந்த லெஃப்ட் சைடுல அப்ரோச் பண்ற இந்த லிமிட்டுக்கு பேர் என்ன அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், LHL அப்படினு பேசுவோம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ்ல கிளியரா பார்ப்போம். சோ லெஃப்ட் சைடுல அப்ரோச் பண்றது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் சைடுல அப்ரோச் பண்றது ரைட் ஹேண்ட் லிமிட். f of c ங்கிறது ஃபங்க்ஷன் வேல்யூ at that point c. ஓகே, சோ இது மூணுமே கோயின்சைட் ஆச்சுனா, இது மூணு ஈக்குவலா இருந்துச்சுனா அப்பதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதை எப்ப யூஸ் பண்ணோம் அப்படினா ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆனால் மட்டும். ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட்ஸ் அதாவது பிரேக் ஆச்சு அப்படினா if function splits, ஸ்ப்ளிட் ஆனா மட்டும் இல்ல ஸ்ப்ளிட்டிங் பாயிண்ட்ல மட்டும், ஸ்ப்ளிட் ஆகுது ஃபங்க்ஷன் அப்பனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அண்ட் ஸ்ப்ளிட்டிங் பாயிண்ட்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். limit extends to c f of x equal to limit extends to c plus f of x equal to f of c. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ மூணு எப்போ யூஸ் பண்ணுவோம்னா லிமிட் ஸ்ப்ளிட் ஆனால் மட்டும், ரைட்? ஸ்ப்ளிட் ஆனால் மட்டும் இல்லை ஸ்ப்ளிட்டிங் பாயிண்ட்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ளிட் ஆயிருக்கா, நம்மளுக்கு மூணா ஸ்ப்ளிட் ஆயிருக்கா ஜீரோங்கிற பாயிண்ட்ல ஃபங்க்ஷன். இப்போ லெஸ் தென் ஜீரோல போறப்ப வெறும் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ அந்த இடத்துல நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ண வேணாம். கிரேட்டர் தென் ஜீரோ போறப்ப இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான், அங்கேயே நான் அதை யூஸ் பண்ண வேணாம். அட் தி பாயிண்ட் ஜீரோல தான் என்ன ஆகுது? 1 2 3 மூணா பிரியுது at the point 0ல மட்டும். அப்ப at the point 0ல மட்டும் நான் கண்டினியூட்டி செக் பண்ணோம்னா தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட், ஃபங்க்ஷன் வேல்யூ at the point மூணையே செக் பண்ணோம், ரைட்? ஸோ எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்க, நம்மளுக்கு எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் அதுதான் உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ்னு வைங்க. இது என்ன ஆகும்? விச் இஸ் மைனஸ் எக்ஸ் when எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, சாரி லெஸ் தென் ஜீரோ, அண்ட் பிளஸ் எக்ஸ் when எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஃபங்க்ஷனை வந்து டெரைவ் பண்ணுவோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூட்டி கேட்குறாங்க, அட் தி பாயிண்ட் 2னு கேட்குறாங்கன்னு வைங்க, அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 2ங்கிறப்ப டைரக்ட்லி கிரேட்டர் தென் ஜீரோ. அப்போ இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ அப்போ டைரக்ட்லி இந்த ஒன்றை மட்டும் எடுத்தால் போதும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸில் போட போகிறோம், ஜஸ்ட் இன்ட்ரோவில் சொல்கிறேன்.
இப்போ அட் எக்ஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. -3ங்கிறப்ப இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்னே யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே நான் அந்த செகண்டு ஒன்றை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அட் தி பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ அட் தி பாயிண்ட் 0ல் மட்டும் கேட்குறாங்கன்னா 0ல் தான் ஃபங்க்ஷன் ரெண்டாக பிரேக் ஆகுது. அப்போ 0ல் செக் பண்ணுறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபங்க்ஷனாகவும் ரைட் ஹேண்ட் சைடு வேறு ஒரு ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. அட் தி பாயிண்ட் 0லேயே இதே ஃபங்க்ஷன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வேறு ஃபங்க்ஷன் வரதுனால அட் தி பாயிண்ட் 0 அதாவது பிரேக்கிங் பாயிண்டில் செக் பண்ணுறப்ப மட்டும் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கான்செப்டை யூஸ் பண்ணோம். ஓகே, அந்த ஸ்ப்ளிட்டிங் பாயிண்டில் ஆர் பிரேக்கிங் பாயிண்டில் மட்டும்தான் we are going to use this லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். ஏன்னா அதே மாதிரி ஒரு சில கொஸ்டினில் செக் தி பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டின்னு கேட்பாங்க. அப்போ கண்டினியூட்டி டிஸ்கண்டினியூட்டின்னு கேட்பாங்க. அப்போ டிஸ்கண்டினியூட்டினா ஒன்லி எந்த பாயிண்டில் பிரேக் ஆகுதோ அந்த பாயிண்டில் மட்டும் செக் பண்ணால் போதும். மற்ற எல்லா பாயிண்ட்லையும் அது டெஃபினட்டாக கண்டினியூஸாக தான் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ அதுதான் இந்த சிக்னம் ஃபங்க்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். 0ல் மட்டும்தான் என்னாச்சு, ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட் ஆச்சு. 0ல் மட்டும்தான் கண்டினியூஸ் இல்லை, மற்ற எல்லா பாயிண்ட்லையும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ரைட், மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் a, bன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துலையும் அகெயின் இன்டர்வலுக்கு உள்ள ஏதாவது வேல்யூ, இப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் 0,5 ஆர் 2,3 அப்படின்ற ஒரு இன்டர்வலில் கண்டினியூட்டி பேசுகிறீங்கன்னு வைங்க. அந்த 2,3க்கு இன்பிட்வீனில் இருக்க வேல்யூஸ்லாம் கேட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஒன்லி அந்த என் பாயிண்ட்ஸில் மட்டும் கேட்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட க்ளோஸ்டு இன்டர்வல் a, bன்னு வைங்க. இதுதான் க்ளோஸ்டு இன்டர்வல் a, b. இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் a, bயில் இருக்க இன்பிட்வீன் வேல்யூஸ் எதாவது கேட்டால் பிரச்சனை இல்லை. ஒன்லி இந்த பாயிண்ட் ஏல மட்டும் கேட்குறாங்கன்னு வைங்களேன். அப்போ ஏல கேட்குறப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த லெஃப்ட் சைடு அப்ரோச் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த பக்கம் ஃபங்க்ஷனே எனக்கு டிஃபைன்ட் இல்லை. ஒன்லி இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் ஆஃப் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a + f of x = f of a இதை மட்டும் செக் பண்ணால் போதும். எப்போ அப்படின்னா கண்டினியூட்டி அட் x = aங்கிற பாயிண்டில். இதை x = b கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம், bக்கு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் இருக்காது, ஒன்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச் மட்டும்தான் இருக்கும். அப்போ கண்டினியூஸ் அட் x = b கேட்டால் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு b - f of x = f of b இதை மட்டும் செக் பண்ணால் போதும். அவ்வளோதான் கான்செப்ட். ரைட், மொத்தம் 3 கண்டினியூட்டி ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எந்தவித பிரேக்கேஜும் இல்லை க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த மாதிரி இல்லை, சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா we can use this one டேரெக்டாக. ஓகே, சிம்பிள் ஃபங்க்ஷனாக இருக்குன்னா. அடுத்து இதை எப்போ யூஸ் பண்ணோம், ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிரேக் ஆகி பிரேக்கிங் பாயிண்டில் கண்டினியூட்டி செக் பண்ணுறப்போ மட்டும் இந்த செகண்ட் கான்செப்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா மூணாவது க்ளோஸ்டு இன்டர்வல் a, b இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த என் பாயிண்ட்ஸுக்கு மட்டும் கண்டினியூட்டி பேசுகிறப்ப ஏ இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு பேசுகிறீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு அப்ரோச் மட்டும்தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்காது. அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பேசுகிறீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ரோச் மட்டும்தான் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு இருக்காது. அதனால் இந்த ஃபார்முலா. அவ்வளோதான் 3 ஃபார்முலா. ரைட், அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் இந்த கண்டினியூட்டியோட பேசிக். ரைட், டிஃப்ரென்ஷியபிலிட்டிங்கிறப்ப நம்ம அடுத்த அந்த டிஃப்ரென்ஷியபிலிட்டி கான்செப்ட் வர்றப்ப அதோட பேசிக்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் கிளியர். ரைட், ஸோ இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இந்த 3 கான்செப்டை இந்த 3 ஃபார்முலாவை எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கிளியராக நான் இங்கே பேசியிருக்கேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ப்ராப்ளம்ஸ் வரப்போ இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றிலாம் பேசலாம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இதில் நான் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை நான் பேசியிருக்கேன். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.